ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா, உத்ரா பாப்பாவோட ஸ்கூலில் ஃபேன்சி டேஸ் காம்படிஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் உத்ராவுக்கு டீச்சர் இது தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அவளுமே ஆர்வமாகவே இருந்தாள் அந்த இதில். ஏன்னா நான் போன வருஷம் குந்தவை தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோவையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த வருஷம் நான் டீச்சராக தான் இது செலக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கான சாரீ எல்லாமே நான் வெளியே ரெண்டலுக்கு தான் எடுத்திருந்தேன். அதுக்கு பர்ஃபெக்டாக காட்டன் சாரீ மாதிரி கிடச்சிருந்தது எனக்கு. நான் எப்பயுமே ரெண்டலுக்கு எடுத்து தான் இது பண்ணுவேன். அதனால் ரெண்டலுக்குமே எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம வாங்கினாலுமே அது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் ரெண்டலுக்காக எனக்கு கிடச்சனால நான் எடுத்துட்டேன். சாட்டர்டே மார்னிங் போல் நாங்கள் இவ காம்படிஷன்னால மார்னிங் போல் நாங்கள் கிளம்புனோம். காலையிலே பாப்பா கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தால், எழுப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பித்தோம். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவே அவள் இது பண்ணால். அவளுக்கு ஸ்பீச்சுமே இருந்துச்சு. அவள் ஸ்பீச் நல்லா கற்றுக்கிட்டா ஆல்ரெடி. அதுவுமே நான் இந்த இதில் வீடியோவில் லிங்க் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டில் பேசியிருப்பேன். நீங்கள் பாருங்கள் அவள் எப்படி பேசியிருக்கான்னு சொல்லிவிட்டு நல்லா இது பண்ணியிருப்பாங்க. ஒரு குழந்தை நம்ம என் உத்ரா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை தான். ஏன்னா எப்பயுமே காம்படிஷன்னா நான் அவளை சேர்த்து விட்டுருவேன். எதுலேயுமே விட மாட்டேன். ஃபஸ்ட்டு அவளுக்கு தைரியம் வளர்த்துக்கணும், நம்ம நின்று பேசணும் அப்படின்னு அவளுக்கு தோணணும். அதனால் நான் எந்த ஒரு இதுலையுமே அவளை சேர்த்து விட்டு அவளை பழக்கப்படுத்திடுவேன். ஏன்னா பயம் வரக்கூடாது. ஒரு ஸ்டேஜில் ஏறி எல்லாரையும் இப்போ நம்ம முன்னாடி அவ்வளோ பேர் இருப்பாங்க. எல்லாரையும் பார்த்து குழந்தை பயப்படக்கூடாது, தைரியமாக பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் நான் அவளை கண்டிப்பாக எந்த ஒரு இதுலையுமே நான் விட மாட்டேன், சேர்த்து விட்டுருவேன். ஸ்கூல்லையுமே நல்லா அவளுக்கு ஸ்பீச்சிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதேமாரி நான் வெளியே டியூஷன்லேயுமே அவளை சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு. அவளுக்கு ஒரு 5 பாயிண்ட்டு கிட்டே எடுத்துகிட்டு அந்த 5 பாயிண்டில் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா போல்டாகவே அவளும் பேசிட்டான். நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அவள் ஸ்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணுறது, அவள் பேசுகிறது, அவளோட சாரீ கட்டுறப்போ எல்லாமே நான் ரொம்ப ஆர்வமாக தான் பண்ணேன். ஏன்னா நான் சாரீ கட்டிகிட்டு இருக்கேன். இப்போ அவளுக்கு கட்டுறப்போ எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவளுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த நம்ம ரெண்டலுக்கு எடுத்தாலும் அழகாக இருந்துச்சு. ஃபீட் எல்லாமே நல்லா வந்திருந்தது சாரியில். இந்த அளவுக்கு இருந்துச்சு. யாருமே நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் போட்டு பார்க்கணுன்ற ஒரு நம்மளுக்கு ஆசை இருக்கும். அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. நான் எல்லாமே போட்டு பார்த்தேன். எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. காலையில் என்ன கொஞ்சம் அவள் டயர்டாக இருந்தால், அவள் எப்படி பேசுகிறான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள். அழகாக இப்படி பேசியிருக்கா பார்த்தீங்களா? நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே பார்த்தேன். இந்த ஒயிட் கலர் ஷர்ட் தான் சார் தான் ஸ்கூலோட ஓனரு. அதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.